வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோமோஷன் ப்ராஜெக்டில் வந்து புதுசாக ஒரு இது பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் ஹோமோஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஹோம் ஆட்டோமேஷன் டிவைசஸுக்கு அதுக்கான சர்வரு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒருவேளை வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவில் வந்து ஒரு மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இடி மின்னல் இருக்கும். இப்போ நமக்கு தெரியும், யூஸ்வலாக நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அதாவது நம்ம வீட்டில் இடி விழுந்து டிவி போயிடுச்சு, ஏசி போயிடுச்சு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த இடின்றது வந்து நமக்கு டைரெக்டாக வந்து டிவைஸ் மேலே ஹிட் ஆகாது. அது எப்படி ஹிட் ஆகும்னா, அந்த லைட்னிங் வந்து இபி மூலமாக தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸுக்குள்ளே பாதிக்கப்படும். இப்போ நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் டிவைஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒருவேளை இதேமாதிரி சுச்சுவேஷனில் ஒருவேளை இடி விழுந்துச்சு அப்படின்னா, த்ரூ இபி வழியாகவே இடி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டால் பண்ண டோட்டல் ஹோம் ஆட்டோமேஷன் டிவைசஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். இது வந்து நமக்கு பெரிய இழப்பாக இருக்கும், ஃபினான்ஷியலாக இழப்பாக இருக்கும். அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 2-3 days ஆகும். இது ரொம்ப இழப்பாக இருக்கும். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன ஒரு டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிவைஸ், அதாவது லைட்னிங் சென்சார், அதாவது ஃப்ராங்க்லின் லைட்னிங் சென்சார்ன்ற பேர். இது ஆஸ்திரியா மைக்ரோ சிஸ்டம்ன்றது ஒரு கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. AMS 3935 சென்சார் நேம். ஒரு ஐசி மாதிரி தான் இருக்கும். இந்த இன்பில்ட் சென்ட்ரலாக இருக்கும் இந்த ஐசி தான். இதான் அவங்க ரெடி பண்ணுறது. இது பிரேக் அவுட் போர்டு பார்த்திங்கன்னா DF ரோபோட்டில் அந்த மாடியூலாக வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு சிடின்னு கொடுத்துருப்பாங்க. சிடின்றது இது வந்து I2C கான்செப்டாக ஒர்க் ஆகும். I2S I2C 2 இருக்குது, நமக்கு தெரியும். இது I2Cயில் ஒர்க் ஆகிறது. அந்த சின்றது SCL பின்னாகவும் டின்றது SDA பின்னாகவும் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து IRQ இருக்கும், அதாவது இன்டரப்ட் ட்ரிகர் பின் இருக்கும். அந்த பின்னு தான் நமக்கு லைட்னிங்கை சென்ஸ் பண்ணுறது. இந்த போர்டு என்ன பண்ணும்னா, அதோட கெப்பாசிட்டி வந்து இப்போ இந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங், 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த இடத்துல லைட்னிங் வந்தாலுமே உங்களுக்கு இது சென்ஸ் பண்ணும். இது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், 40 கிலோமீட்டர் வரைக்கும் சென்ஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த சென்சாரை வந்து ஒரு நோடு MCU போர்டில் கொடுத்துட்டு, நோடு MCUவில் ஒரு ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சென்சார் வந்து லைட்டிங் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் இந்த லைன் தான், இந்த ரிலே அவுட்டில் தான் உங்களோட டோட்டல் இபி கனெக்ஷன் இருக்கும். இந்த ரிலே ஆன் ஆகி உங்களோட டோட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சேவ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இபிக்கும் உங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் உள்ள கனெக்டிவிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணும் இந்த ரிலே. ஒரு வேளை லைட்னிங்கில் போச்சுன்னா இந்த ஒரு ரிலே மட்டும்தான் போகுமே தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒரு இஷ்யூவுமே வராது. இப்போ இந்த சென்சார் வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் டிடெக்ட் பண்ணும். இதில் நம்ம 40 கிலோமீட்டருக்கு டிடெக்ட் பண்ணுற சிக்னலை வச்சுட்டு நம்ம இங்கே ரிலே ஆப்ரேட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த சென்சார் வந்து 40 கிலோமீட்டர் டிடெக்ட் பண்ணு சொன்னோம். இது 40 கிலோமீட்டருக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதாமல் ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்தால் மட்டும் ரிலே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை நம்ம எழுதியிருக்கோம். இந்த சென்சாரோட மெயின் ட்ராபேக் பார்த்திங்கன்னா, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேவால் இது டிஸ்டர்ப் ஆகும். அதனால் என்ன பண்ணால் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஃபால்ஸ் அலார்ம் கொடுக்கும். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் நம்ம வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன் இருக்கும், சேம் வந்து டியூப்லைட் இருக்கும், டியூப்லைட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரு ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்.
அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாகவே இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் அலாம் கொடுத்துட்டே இருக்கும். அதான் இந்த சென்சாரோட இருக்கிற பெரிய ட்ராபேக். நம்ம இந்த ஹோம் மிஷன் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒரு டைம் வந்து இந்த டிவைஸ் ஆன் ஆகிறப்பையும் ஆட்டோ காலிப்ரேட் பண்ணிக்கும். அதாவது இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சம் இன்டர்ஃபரன்ஸ்லாம் வந்து அதை ஒமிட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக் காலிப்ரேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ ஆட்டோ காலிப்ரேட் பண்ண ஒருபாடு உங்களுக்கு எப்போவுமே லைட்னிங் பார்த்தா அன்னோன்னு தான் இருக்கும். இதை நான் வந்து ஒரு 2 weeks முன்னாடி செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து ஃபுல் லைட்னிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு 12 kilometer அளவு சென்ஸ் ஆச்சு. லைட்னிங் வந்த ஒருபாடு எனக்கு இந்த டிவைஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு அட்ரினோவில் சீரியல் மானிட்டரில் இதோட ரிசல்ட்டை நான் பார்த்தேன். இப்போது லைட்னிங் சிச்சுவேஷன் எதுவும் இல்லை, அதனால் தெரியல. ஒருவேளை லைட்னிங் இன் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நான் இந்த சென்சார் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை உங்களுக்கு எகைன் திரும்ப நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி, இதை வந்து எப்படி ஹோம் மிஷனில் கான்ஃபிகர் பண்ணுறதை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஹோம் மிஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோம். இந்த ஹோம் மிஷனில் வந்து ESP ஹோமில் போங்க. ESP ஹோமில் எப்படி டிவைஸ் வந்து ஆட்டணும்னு தெரியும். இதில் வந்து நம்ம கண்ட்ரோலராக வந்து நம்ம நோட் MCU யூஸ் பண்ணுறோம். நோட் MCU எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது சில பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதே மெத்தட் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கோன்றதை உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது இதை அந்த லைட்டிங் டிடெக்டரோட OEMF ஃபைலு இதில் ஜஸ்ட் எடிட்டில் போய்ட்டோம். நார்மல் மற்றெல்லாம் சேம் தான். இந்த சென்சார் வந்து I2Cயில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே சேம் வந்து I2C டிஃபைன் பண்ணிக்கோங்க. I2C பார்த்தீங்கன்னா SDA, GPIO4, GPIO5, ஸ்கேன் ட்ரூ, ஃப்ரீக்வன்சி 500 kHz. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா 0 to 500 kHz வரைக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகும். நீங்கள் 0 to 500 kHz நீங்கள் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் 500 kHz நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம நோட் MCUவில் GPIO4 வந்து SDA பின்னும், GPIO5 வந்து SCL பின்னாவும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். சேம் அதே போல் இந்த IRQ பின்னும் 13, அதாவது MOSIன்னு இருக்கும். அந்த அவங்களோட பின்னு சீரியல் கம்யூனிகேஷன் பின்னு, அந்த இன்புட் பின் சொல்லுவாங்க. அந்த இன்புட் பின்னில் தான் நம்ம வந்து IRQ பின் அவுட், அதாவது AS இந்த சென்சாரோட IRQ அவுட் பின்னை கொண்டு வந்துட்டு இந்த 13 பின்னுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இதில் இன்டோர் ட்ரூ, நம்ம இன்டோர் யூஸ் பண்ணி இன்டோர் ட்ரூ. ஒருவேளை அவுட்டோர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டோர் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்டோர் கான்செப்ட் ஆகிடும். இல்லைனா அவுட்டோர் ட்ரூன்னு கொடுக்கணும். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக் அந்த உங்கள் என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கேலிப்ரேட் ஆகிக்கும், ஆட்டோ கேலிப்ரேஷன் ஆகிக்கும் சொன்னோம். அதுக்கான கமாண்டு தான் இது, கேலிப்ரேஷன் ட்ரூ அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட OML ஃபைலில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் இந்த டிவைஸ் ஆன் பண்ணுறப்ப உங்களோட என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிவைஸ் ஆட்டோ கேலிப்ரேட் ஆகிடும். அப்போ உங்களோட அந்த நாய்ஸ் எதுவுமே வந்து டிடெக்ட் பண்ணாது, ஒன்லி லைட்னிங் மட்டும் டிடெக்ட் பண்ணும். இதான் மெயின். இதை நீங்கள் கேலிப்ரேஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். அதில் கேலிப்ரேஷன் ட்ரூன்னு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஃபால்ஸ் எல்லாம் வராது மேக்ஸிமம். இப்போது இந்த சென்சார் வந்து DF ரோபோட்டோட சென்சாரு. இந்த சென்சாருக்கான செட்டிங்ஸ் இது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் எல்லாம் வராது, லைட்னிங் டிடெக்ட் ஆகும். சேம் அதுபோல் பைனரி சென்சார் கொடுத்துருக்கோம். சென்சார் அவுட்புட்டில் பிளாட்ஃபார்ம் வந்து லைட்னிங் எனர்ஜியும் டிஸ்டன்ஸ் ஸ்டார்மோட டிஸ்டன்ஸுக்கும் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அந்த சுவிட்ச் எதுக்குன்னா உங்களோட மெயின் சுவிட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு GPIO0 கொடுத்துருக்கோம். இப்போது லைட்டிங் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா 13 பின்ல லைட்டிங் டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த GPIO0வில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆச்சுன்னா அந்த ரிலேக்கு அடுத்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா டிவைஸும் ஆஃப் ஆகிடும். இது வந்து பிரைமரி ரிலே மாதிரி. பிரைமரியாக கனெக்ட் பண்ணுறப்ப
உங்களுக்கு அது கன்சிக்யூட்டிவாக வர எல்லா ரிலேவும் ஆஃப் அதாவது பவர் இருக்காது. பவர் இல்லாதனால உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு மேலே வர எல்லா டிவைஸஸும் நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். அதாவது லைட்னிங்லேருந்து எந்த ஒரு பர்ன் அவுட் ஆகாமல் நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட்டு. நீங்கள் இதை உங்கள் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அன்னோன் இருக்குது. ஏன்னா இப்போ லைட்னிங் எதுவும் சென்ஸ் இல்லாதனால இது அன்னோன் வருது. ஒரு லைட்னிங் சென்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரீடிங் வரும். அப்படி ரீடிங் ஃபியூச்சரில் லைட்னிங் சென்ஸ் ஆகிறப்ப இந்த ரீடிங் வச்சு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப எடுத்து எகைன் வீடியோ போடுறேன். சேம் இதில் எப்படி ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம்னா ஜஸ்ட் ஆட்டோமேஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோமேஷனில் போய்ட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷனில் வந்து நியூ ஆட்டோமேஷன் இதில் எப்போ நம்ம லைட்டிங் ட்ரிகர் ஆகுதோ அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் டிவைஸ் கொடுத்துட்டு இந்த டிவைஸில் போய்ட்டு நீங்கள் லைட்னிங் சென்சார் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிடெக்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது லைட்டிங் டிடெக்டர் ஸ்டார்ம் அலர்ட் டர்ன் ஆனால் உங்களுக்கு இந்த ரிலே வந்து ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து எவ்வளோ டியூரேஷன் கேட்டிருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 10 செகண்ட் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். 10 செகண்ட் கொடுத்துருக்கோம். 10 செகண்ட் கொடுத்துக்கலாம், 1 ஹவர் கொடுத்துக்கலாம். இல்லை 1 ஹவர் கண்டினியூஸாக லைட்னிங் இருந்தால் ஆஃப் ஆகிற மாதிரியும், இல்லைனா 10 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக லைட்னிங் இருந்தால் உங்களுக்கு ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை லைட்னிங் வந்து 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா உங்களை ஈஸியாக ரீச் ஆகுன்னு அர்த்தம். அதனால் நம்ம அந்த 0 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். 40 கிலோமீட்டர்லேருந்து லைட்னிங் வந்து அந்த 0 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு எகைன் 10 மினிட்ஸ் கூட போகும். அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் 10 மினிட்ஸ் அதில் கொடுத்துட்றோம். தென் என்ன ஆக்ஷன் கொடுக்க போகிறோம், அந்த ஆக்ஷனில் வந்து ஜஸ்ட் சுவிட்ச் ஆக்ஷனில் கொடுத்துட்டு டர்ன் ஆன் சுவிட்ச் கொடுத்துட்டு எந்த டிவைஸ் கொடுக்க போகிறோம், சூஸ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டிங் டிடெக்டரை சுவிட்சை கொடுத்துட்றோம். சுவிட்சை டர்ன் ஆன் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆட்டோமேஷன் சேவ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் லைட்டிங் டிடெக்ட் ஆகுதோ, எப்போ சென்ஸ் ஆகுதோ, இது வந்து இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது உங்களோட மெயின் சுவிட்ச் வந்து லைட்டிங் டிடெக்ட் ஆன உடனே ஆஃப் ஆகிடும். அதோட நீங்கள் விஷுவல் இண்டிகேஷனை இதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மெயின் சுவிட்சு ஆனால் ஆஃப் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறது. ஒருவேளை இதில் லைட்டிங் டிடெக்ட் இந்த ஸ்டார்ம் அலர்ட் வந்து ஓகே அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சுவிட்சு ஆன் ஆகிடும். இதுதான் கான்செப்ட்டு. இது வந்து லைட்டிங் இந்த ஏரியாவில் லைட்டிங் இல்லை. இப்போ ஒருவேளை ஃபியூச்சரில் லைட்டிங் இருந்துச்சுன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப எகைன் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.